எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வை. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நேற்று வந்து 12th வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. அதுபோக வந்து நம்மளோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வந்து சென்டம் போட்டிருக்கீங்க. ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். அதுபோக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். 12th அப்புறம் வந்து என்ன படிக்கலாம், நிறைய என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிஎம்ஐ, ஸோ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸுக்குனே மட்டுமே வந்து சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நிறைய இருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம், இதை பற்றின வீடியோ வந்து நம்ம கீழே வந்து நான் வந்து இதில் வந்து கொடுக்குறேன், கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து கியூப்ல இருக்கிற ஒரு 3 நம்பரை நம்ம வந்து கியூப் பண்ண போகிறோம். கியூப்னா நம்ம வந்து 3 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம்ல. இப்போ வந்து நான் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 2 இருக்குன்னா 2 வந்து நான் கியூப் பண்ண போகிறேன். இப்போ கியூப் பண்ணும்போது நான் 2 × 2 × 2 அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து 25 வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஓகேவா? அது போக இப்போ நான் 3 கியூப் பண்ணு வச்சுக்கோங்களேன், 81 கிடைக்கும். ஓகேவா? இதேமாதிரி நான் 4 கியூப் பண்ணால் அது ஒரு நம்பர் இப்படியே எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா 3 நம்பர் எடுத்துக்கிறேன். 2 + 2 + 3 + -5 த ஹோல் கியூப். இப்போ இந்த 3 நம்பரையும் நான் கியூப் பண்ணி ஆட் பண்ணோம்னா எனக்கு வந்து டைம் ஆயிரும். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நான் முதல்ல 3 போடுவோம். 3 × ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க 2 × செகண்ட் நம்பர் 3 × தேர்ட் நம்பர் -5. ஓகேவா? அப்போ 3 2s are 6 6 5 3 5s are -15. அப்போ 6 15s are -90. அப்போ இதுதான் ஆன்சர். இப்போ இதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணால் 8 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 9 -125. அப்போ -125லேருந்து இங்கே வந்து நம்ம நம்பரை கழிக்கிற மாதிரி வரும் தானே. ஸோ வந்து நம்பரை சாரி இது 27 ரைட். ஏன்னா 3 கியூப் பண்ணால் 27. அப்போ 27 + 8 வந்து 35. அப்போ 35 - 125 வந்து -90. ஓகேவா? -90 வரும். ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த கியூ பண்ணுறது வந்து எல்லா நம்பருக்கும் வந்து அப்ளிகல் ஆகாது. எப்படின்னா எல்லா நம்பருக்கும் வந்து பொதுவாக வராது. ஸோ இப்போ நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் நம்பர் பி, தேர்ட் நம்பர் சி. நான் அந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கணும். இப்படி 0 கிடைக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இதான் ஒரே பாசிபிலிட்டி. இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எப்படி இருக்கும்னா a³ + b³ + c³ = 3abc. இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை நான் சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஒரு 3 நம்பர் என்ன நம்பர்லாம் 1 4 -5. இப்போ என்ன பண்ணிடலாம், இதை 1³ + 4³ + -5³. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், 1³ 1. அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு 3 × 1 × 4 × -5. ஓகேவா? அப்போ 3 1 3 3 4s are 12 12 × -5 -60. அப்போ இதே மாதிரி நம்ம எல்லா நம்பருக்கும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோக நம்மளோட டியூஷன் சென்டர் வந்து தென்காசியில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தென்காசியில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து சக்தி நகர் ஹவுசிங் போர்டு பக்கத்தில் வந்து கேஆர் காலனியில் வந்து 11வது தெருவில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட சேர்ந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் வந்து மேக்ஸில் நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்பெஷலாகவே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும்னா நம்ம டியூஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ லிமிட்டட் சீட் தான் இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம வந்து சீட்டை வந்து ஃபில் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேரை நம்ம சேர்த்து மொத்தமாக வச்சு யாருமே படிக்காமல் போகிறதுக்கு கொஞ்சம் பேரை வச்சு நல்லா சொல்லி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு கிளாஸில் வந்து மொத்தமே 10 பேர் தான். ஒரு 10th-10th 10 பேர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கலாம்னு இருக்கிறோம். ஸோ நீங்களே சீக்கிரமாக வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.